الحمد لله الذي أسبغ علينا نعمه إسرارا وإظهارا وأمرنا بشكرها ودوام ذكرها ليلا ونهارا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ألزمنا الصدق قولا وفعلا وإخبارا وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله أتقى الورى لله وأخشاهم له إعلانا وإسرارا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين عشية وإبكارا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لعن رسول الله صلى الله عليه وسلم في الخمر 10: عاصرها ومعتصرها وشاربها وحاملها والمحمولة إليه وساقيها وبائعها وآكل ثمنها والمشتري لها والمشتراه له. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிமாறித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமாகும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஏராளமான கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத நிஅமத்துக்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அது எண்ணில் அடங்காதது, சொல்லில் அடங்காதது என்பதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துக்களை பற்றி ஒரு மனிதன் வாழ்க்கையில பேச ஆரம்பிச்சான் என்றால் அவன் பேச பேச காலம் நேரம் ஒரு முடிவுக்கு வரும். ஆனா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுடைய நிஅமத்துக்களை வாழ்க்கையில அவனால பேசி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில ஏராளமான நிஅமத்துக்களை மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நிஅமத், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உதாரணமாக மனிதன் வாழ்றதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அவனுடைய உடல்ல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் பெரியோரு நியமத்தாக வாழ்க்கையில் இருக்கு. மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பார்வைக்காக வேண்டி 2 கண்கள்,
அது பெரிய ஒரு நியமத். கேட்கறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செவிகள், காதுகள் பெரிய ஒரு நியமத். பேசுறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாவு அது பெரிய ஒரு நியமத். பல வேலைகளை செய்யறதுக்கு பயன்படக்கூடிய கைகள், கால்கள் பெரிய ஒரு நியமத். உயிர் வாழ்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இதயம் பெரிய ஒரு நியமத். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில அவன் உடல்ல கொடுத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளும் பெரிய ஒரு நியமத். இந்த நியமத்துக்களை வாழ்க்கையில எப்ப மனிதன் உணராம இருக்கிறான் என்றா, எப்ப சரியாக உணர்வான் என்றா, எப்ப இந்த நியமத்துக்கள் அவன்கிட்ட இருந்து கலட்டப்படுவதோ அப்பதான் வாழ்க்கையில அந்த நியமத்துடைய பொறுமதி விளங்கும். அதுவரைக்கும் அந்த நியமத் என்றது ஒரு நியமத் என்பதாக விளங்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே உடல் உறுப்புகள் மாத்திரமல்ல, நாங்க சமூகத்துல வாழக்கூடிய நேரம், ஒரு சமூகத்தோட, ஒரு குடும்பத்தோட, ஒரு கம்யூனிட்டியோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவனால ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும், அது தாய் தந்தையாக இருந்தாலும், அது மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும், எங்களுடைய சொந்த சகோதரன் சகோதரியாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், தெரிந்தவர்களாக இருந்தாலும், எல்லா விடயங்களும் மனிதனுடைய வாழ்வியலுக்காக வேண்டி அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அது நியமத்தாகத்தான் இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளை ஏன் நியமத் என்பதாக சொல்றோம் என்றா, தாய் தந்தை இல்லாதவன் கிட்ட அதனுடைய பொறுமதியை கொஞ்சம் கேளு. உம்மா வாப்பா ஈக்கிறவன் உம்மா வாப்பா வச்சு கூட மதிக்க மாட்டான். உம்மா வாப்பா இல்லாத மனிதர்கள்கிட்ட போய் கேட்டாதான் தாய் தந்தையுடைய பொறுமதியை சொல்லுவாங்க. இன்னும் எவ்வளவு வயதாளிகள் கூட கல்பால நொந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஏண்ட உம்மா வாப்பா ஹயாத்தோட ஈந்தா பெரியோரு துணையா ஈந்திக்கும், நான் இப்படி சீரழிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இன்னமும் எவ்வளவு வயதாளிகள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதிகமானவர்கிட்ட கேட்டுப்பார். சகோதரன் சகோதரி இல்லாதவர்கள் கிட்ட கேளுங்க, ஒரு துணைக்கு யாரும் இல்லாம படுற பாடு. மனைவி இல்லாதவர்கள் கிட்ட கேளுங்க, ஈக்கக்கூடிய நேரம் கண்ணியப்படுத்தல. மௌத்தாகின மனிதர்கள் கிட்ட கொஞ்சம் விசாரிங்க, மனைவி இல்லாம மகளோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேளுங்க, விசாரிங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்வியல்ல தந்திருக்கக்கூடிய நிஅமத், அருட்கொடை. இத வாழ்க்கையில ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்க பயன்படுத்திக் கொள்ளும். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தந்திக்கிற நியமத்துல பொறுமதியான ஒரு நியமத் கொண்டிருக்குது. அதுதான் மனிதனுக்கு தந்திக்கிற வாழ்க்கை பருவங்கள். மனிதனுடைய வயது கூட 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 ஏற 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 அவனுடைய வயதுல வித்தியாசம் மாற மாதிரி வாழ்க்கை பருவத்துல வித்தியாசம் வரும். எந்த மனிதனும் சொல்லலாம் ஏத வயசு கூட கூட நான் அப்படியே குழந்தையாகி கொண்டு போறேன், இப்படி யார் சரி சொல்றான்? யாரும் சொல்ல முடியாது. வயது கூட 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 ஏத உடலியல்ல ஏத வாழ்க்கையில பருவத்துல ஒரு மாற்றம் வருவது. நான் அப்படியே வயோதிபத்தை நோக்கி போறேன் இப்படி சொல்லுவான். மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய பருவங்கள் ஒரு நியமத்தான். அந்த பருவத்திலையும் மிக முக்கியமான ஒரு பருவத்தை பெரியோர் அருட்கொடையாக தந்திருக்கிறான். அதுதான் வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம். அதான் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல நியமத்தை இழந்த மனிதன் கிட்ட கேட்டாதான் நியமத்துடைய பொறுமதி விளங்கும். இங்க அதிகமான வயதாளிகள் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் கேளுங்க, உங்களோட வாலிபத்தை நீங்க எப்படி வாழ்க்கையில மிஸ் பண்றீங்கன்னு கேளுங்க. 40 வயதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது, 40 வயது கடந்ததுக்கு பின்னால இப்ப வாழ்ற வயோதிபத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? யாரும் விரும்பாம ஈக்கிறல்ல. வைத்து கேட்டா கொஞ்சம் வாலிபத்துக்கு திரும்பி போறீங்களா என்று கேட்டா யாராவது சொல்லுவாங்களா எனக்கு வாலிபம் வானம், நான் வயோதிபத்துல ஈக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். ஏனென்றா வாலிபம் என்றது பொறுமதி என்று அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வாலிபத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், வாலிபம் என்றது ஒரு சக்தியான ஒரு பருவம் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். சக்தியான பருவம் வாலிபம். நான் சொல்றதை யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். அதிகமானவங்க சிலவர்கள் 1-2 பேர் வயதுக்கு போனாலும் இவங்க சொல்ற எங்களுக்கு வாலிபண்ட உஜாரிக்குது, அது வாயால சொல்லும். ஆனா ஷரியத் அப்படி வைக்கல. ஒரு மனிதன் உடம்பு இஸ்லாம் அப்படி வைக்கல.
எங்களோட உடம்புக்கு நாங்க பிசிக்கல் செஞ்சு எக்ஸசைஸ் செஞ்சு வாலிபனை போல நாங்க வெளியில காட்டேனும், வாலிபனை போல உற்சாகமா நடிக்கணும். எங்களுக்கு டை அடிச்சு எங்களுக்கு வயதாகலன்னு சொல்லி வெளியில ஊர் உலகத்தை ஏமாத்தேனும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வயது இருக்குது எப்படி நாளுக்கு நாள் 40 வயது வரம் காட்டிலும் ஒவ்வொரு பருவத்திலையும் அவன் உடம்புல சக்தி கூடுதோ 40க்கு பின்னால நாங்க சக்தியை குறைச்சு கொண்டுதான் போவோம். இதை யாரும் மறுக்கேலாம், இது மறுக்கேலாத ஒரு உண்மை. அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் துஃப், உங்களை நாங்க படைக்க போகல பலகீனமா தான் படைச்சோம். பலகீனம் என்றா குழந்தையா இனி பலகீனமான பருவமே, ஒன்றும் செய்யலாம், பலகீனமான ஒரு பருவம். அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல மின் பஅதி துஃபின் குவா, நாங்க அந்த பலகீனத்துக்கு பின்னால ஒரு சக்தின்னு உங்களுக்கு உடம்புல தந்தோம். அதுதான் வாலிப பருவம், அதுதான் வாலிபம். உடம்புல சக்தி இருக்கிற ஒரு பருவம் வாலிபம். இதை யாரும் வீணாக்கிறவான. வாலிபம் என்றது சக்தியான ஒரு பருவம், உற்சாகமான பருவம், பாதுகாக்கப்பட வேண்டிய பருவம், அல்லாஹ் தஆலாவால விரும்பப்பட்ட ஒரு பருவம் வாலிப பருவம். ஏனென்னா சுவர்க்கவாதிகளுடைய விஷயத்துல ஹதீஸுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளையும் அல்லாஹ் சுவர்க்கத்துல வாலிபனாகத்தான் வச்சிருப்பான். வயதாளிகளாக யாரையும் வைக்கிறது, எல்லாத்தையும் வாலிபனாகத்தான் நல்லா வச்சிருப்பான். வயதாளிகளாக யாரும் இருக்க மாட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாலிபத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கும் விசேஷமான கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான், விசேஷமான கூலி. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் எந்த மனிதனுக்கும் நிழலிக்காது, எல்லாரும் சரியான கஷ்டப்படுவாங்க நிழல் தேடி. ஆனா 7 கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அது யாரு சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அந்த 7 கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல, அல்லாஹ்வுடைய இபாதத்துல அவங்களோட கால நேரத்தை கழிச்ச வாலிபன். இவன் அவனுடைய வாலிபத்துல அமல் செஞ்சா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட வாழ்ந்தா, அல்லாஹு தஆலா நிச்சயமாக சத்தியமாக 7 கூட்டத்தார்கள் ஒரு கூட்டமாக அல்லாஹ் இவனை வைப்பான். அப்ப வேற ஏதாவது ஒரு பருவத்துல நீங்க எப்படி அமல் செஞ்சா உங்களுக்கு 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தாரா வைப்போம் என்பதாக ஏன் சொல்லல தெரியுமா? வாலிபம் என்றது அமல் செய்ய கஷ்டமான ஒரு பருவம், சரியான சிரமமான பருவம். வயோதிபத்துல அமல் செய்யலாம், பிரச்சனை இல்ல. வாலிபத்துல அமல் செய்யறது லேசல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரெண்டுக்கும் வித்தியாசம். வயது போக 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 மௌத்துடைய சிந்தனை அதிகமா வரும். ஆனா வாலிபத்துல அந்த சிந்தனை சரியான குறைவாயிருக்கும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், வயசுக்கு போனதுக்கு பின்னால நீங்க பள்ளிய பிடிக்கிற காலம் அல்ல, நீங்க உஜாரா ஈக்கிற காலம் அல்லாஹ் எவ்வளவு நினைச்சீங்க, இதத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒருத்தரை பத்தி நாங்க ஆச்சரியமா சொல்றார். ஒருத்தர் வந்து பாருங்கப்பா, அந்த மனுஷனுக்கு 2 காதும் கேட்குதே இல்லை. ஆனா 2 காதும் கேட்குதே இல்லை. அவர் வாழ்க்கையில ஒரு சொட்டு பாட்டு கேட்கிறே இல்லை. என்ன பேச்ச விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு 2 காது கேட்கறதும் இல்லை, ஆனா அவர் பாட்டு கேட்கிறேன் இல்லை. இது ஆச்சரியமா? ஏன் அவன் 2 காது கேட்காம பாட்டு கேட்டா என்ன, பாட்டு கேட்காது என்ன? அவனுக்கு தான் காது கேட்காது. இது ஆச்சரியம் அல்ல? இது கண் 2ம் விளங்குறதும் இல்லை, அவரை ஹராமான பார்வை பார்க்கிறேன் இல்லை. இது ஆச்சரியம் அல்ல? இது அவனே கண் விளங்குறல்ல. ஆனா கண் விளங்கியொத்தம் ஹராமான பார்வையிலிருந்து தவிர்த்து கொள்றான். காது கேட்குது, பாட்டு கேட்காம இருக்கிறான். இவனை பார்த்துதான் நல்லா ஆச்சரியப்படுறான். அதனால மௌத்துடைய சிந்தனை வந்து உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு நம்ம பள்ளியில தொழுகிறோம் தான், இந்த அமல்களுக்கு கூலிக்குது. என்ன பேச்ச யாரும் தவறா எடுக்கவாங்க, கூலிக்குது இல்லாம இல்ல. ஆனா பாவத்துடைய சிந்தனைகளை கழிக்கிற அளவுக்கு உற்சாகமா ஒரு வாலிபன் வாழ்றார். இந்த நேரம் அல்லாத பக்கம் திரும்புறையில பெரிய சலுகைகளை வெகுமதிகள் எல்லாம் வச்சிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கொஞ்சம் எங்க இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட வார்த்தையால சொன்னாங்க, வாலிபர்கள் என்றது இந்த உம்மத்துடைய முதுகெலும்பு வாலிபர்கள், இந்த உம்மத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்கள் வாலிபர்கள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களை கூட அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சது அவங்களோட வாலிபத்தை வச்சுதான் தெரிவு செஞ்சார். சும்மா தெரிவு செய்யல, நபியாக சும்மா தெரிவு செய்யப்படல. அவங்களோட வாலிபம் எப்படி பக்குவம் ஆகிக்குதோ அந்த வாலிபத்தை வச்சுதான் நபி பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், இணை வைப்புக்கு எதிரான பெரியோரு குரல், ஒரு இளைஞனுடைய குரல். அந்த காலத்துல வாழ்ந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனுக்கு எதிராக பெரியோரு குரல் எழும்பி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குரல் கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு வாலிபனாக 20 வயது நிரம்பிய ஒரு வாலிபனாக இருந்தார். எவ்வளவு உள்ளத்துல ஈமான் ஆகி. ஆனா பிறந்தது இணை வைப்புடைய கூடாரத்துலதான் பிறந்தாங்க. இவங்கட சாட்சதான் சிலைய செஞ்சு விற்கிறதே இவங்க தான், இணை வைப்பு ஆரம்பிக்கிறதே இவங்க தான். ஆனா இவங்கட உள்ளத்துல பெரியோர் ஈமான் இருந்துச்சு. 20 வயசுல என்ன தேடல் தெரியுமா? பொற்பாக்கல்ல, பெண்களை தேடல்ல. 20 வயசுல தேடினாங்க, அல்லாஹ்வை தேட தொடங்கினாங்க. என்னுடைய இறைவன் என்றால் 20 வயசுக்குரிய தேடல். சுப்ஹான் வாலிபன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகு வதனமுள்ள ஒரு வாலிபன், சரியான அழகான ஒரு வாலிபன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட மிகைச்சு சொல்லணும் என்றா பத்தினித்தனத்தை பாதுகாக்க வேண்டிய வயசுல பாதுகாக்க வாலிபன். பெண்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க, ஜினால முழுத்தாட்ட சொன்னாங்க, நான் பெண்களை பார்க்கிறத விட நான் சிறை வாசத்துக்கு போறதை தான் விரும்புறேன். பெண்களுடைய வாசம் தேவையில்ல, சிறை வாசம் எனக்கு பெரியோரு செய்தி, பெரிய விடயம். சிறை வாசம் பெண்களோட இருக்கிறத விட 12 வருஷ காலம் அவங்க பத்தினி தடத்தை பாதுகாத்து வைத்து சிறையில் இருந்தான் வாலிபன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள், நபிமார்களுக்கு பின்னால வந்தவங்க, இவங்க எல்லா சஹாபாக்களும் வாலிபத்துல அவங்களுடைய வாலிபத்தை பாதுகாத்தாங்க. இதுக்குதான் உலகத்துல நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அறிவுடைய தலைவாயர் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் வயசு 10. கொஞ்சம் யோசிங்க, 10 வயதுல ஒரு சின்ன புள்ள இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வரார். 10 வயது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல ஏராளமான ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர். இந்த காலத்துல சொல்ற ஹதீஸ் எல்லாம் பார்த்தா இவரது பேர் தான் நீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் வயது 25 வயது. 25 வயது. வஹியை கேட்டு எழுதினாங்க. இவங்களுக்கு சொல்ற குத்தாபுல் வஹி, நபி அவங்களுக்கு வஹி இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வஹி என்றது சரியான பாரம். கிதாபுகள் எழுதுறாங்க, வஹி இறங்கக்கூடிய நேரம் மேலால இந்த ஒட்டகம் பூமிக்குள்ள போய்த்தரும், அவ்வளவு பாரம். இந்த வஹியை எழுதுற பொறுப்பு யாருக்கு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் அந்த குத்தாபுல் வஹியை எழுதக்கூடிய சந்தர்ப்பத்துல வயது 11 வயது. வஹி எழுதுற பொறுப்பு யாரு? 11 வயசு பொடியன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸைலமத்துல் கஸ்ஸாப் பொய் நபி, இந்த பொய் நபியுடைய காலத்துல அவங்களை எதிர்த்தொத்தறிந்தாரு அவர்தான் ஹபீப் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு. இவங்க பேசி அவங்களுக்கு எதிராக பேசினாங்க. 2 கைகள் 2 கால்கள் வெட்டப்பட்டு அப்படியே அந்த யுத்த களத்துல ஈக்கிறாங்க, ஷஹீதாக போறாங்க. இந்த நேரத்துல ஷஹாதத்துடைய கலிமாவை சத்தமாக மொழிஞ்சாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் வயது 7. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ப தகுந்த ஒரு மனிதன் என்றா அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி சுட்டி காட்டின வாலிபன் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் வயது 13. இதே போல சொன்னாங்க, நடமாடுற ஷஹீது உலகத்துல பார்க்கணுமா? உசுரோட இருக்கிற ஒரு நடமாடுற ஷஹீத் ஈகிறார்.
யாரு? தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் வயது 17. இப்படி அதிகமான சஹாபாக்களை பார்த்தா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் வயது வாலிப வயது 14 வயது. உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு 14 வயது. ஜாபிர் இப்னு அப்துல்லா 15 வயது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு 15 வயது. சஅத் இப்னு சயீத் ரலியல்லாஹு 19 வயது. இப்படி வாலிப சஹாபாக்கள் எடுத்து பார்த்தா இஸ்லாத்தை விளங்கி உள்ளுக்கு வரக்கூடிய நேரம் சின்ன வயதுடையவர்களா தான் வந்தார். ஆனா உலகத்துல சாதிச்சது எப்படி? உலகத்துல அல்லாஹ்வே சொன்னான், எல்லாம் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவார். நாங்க அவங்கள பொருந்தி கொண்டோம், அவங்களும் எங்களை பொருந்தி கொண்டாங்க. ஏனென்றா வாழ்ற வாழ்க்கையில சரியான பக்குவம், சரியான பக்குவம், பக்குவமாக வாழ்ந்தாங்க. கொஞ்சம் சின்ன பாவம் நடந்தாலும் முறையாக தௌபா செய்யக்கூடியவங்கள உலகத்துல வாழ்ந்தாங்க. உதாரணமாக எனக்கு தெரியும் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியை பத்தி அதிகமானவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகம் விட்டுறேன். இவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறவங்க, செய்தி தொடர்பாளராக வாழ்ந்தவங்க. இந்த ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் இவங்க ஒரு தடவை ஒரு தேவைக்காக நபி அவங்க அனுப்புறாங்க. சுருக்கமா பேசுறோம், ஒரு தேவைக்கு அனுப்புறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்துல இவங்க அந்த வீட்டுக்குள்ளால எந்த இடத்துல தேவை இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்ய வீட்டுக்குள்ளால போறாங்க. போகக்கூடிய நேரம் ஒரு பெண் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல மனுஷன் என்ற ரீதியில கண்டுபட்டுட்டு உடனடியா பார்வையை திருப்பிட்டாங்க. ஷைத்தானுடைய ஒரு வசாவிசால 2வது தடவை பார்க்குமாறு இவருடைய உள்ளம் சொல்லுது. 2வது தடவை அந்த ஹராமான பார்வையை பார்த்தாங்க. பார்த்த உடனே இவங்களோட உள்ளத்துல வந்து ஒரு திடுக்கம், ஒரு நடுக்கம். அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. பெரிய ஒரு பாவம் நடந்துட்டு நம்பி என்னை அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு விஷயமும் இதாக நடக்கல, நிகழ்ச்சி நடக்கல. கையால தொடையும் இல்லை, விபச்சாரம் நடக்கையும் இல்லை, பேசவும் இல்லை, பார்வையால பார்த்தாங்க. இது நடந்த உடனே நேர ஓடினாங்க. அந்த ஊருடைய எல்லைக்கு ஓடி பெரிய ஒரு மலைக்கு மேலால ஏறி ஒவ்வொரு நாளும் தௌபா செஞ்சாங்க. நபியவங்க வேலைக்கு அனுப்பினவங்க திரும்பி வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, ஏன் இவரை இன்னும் காணோம்? 1.5 மாசம் 40 நாளுக்கு மேலா ஸஅலபா திரும்பி வரல. இப்பதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து வஹி அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தேடிக்கிற ஸஅலபா ரலியல்லாஹு ஒரு மலைக்கு மேல ஏகிறாங்க. இது யார சரி அனுப்பி நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்லுங்க சில விஷயம். இந்த நேரத்துல ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எடுத்துட்டு கூட்டி வாரத்துக்காக வேண்டி யார் அனுப்புறாங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு 2 பேரும் அனுப்புறாங்க. இந்த 2 பேரும் போறாங்க, போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க அடையாளத்தை சொல்லி ஆட்டிடே கேட்டு அந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் சொன்னாரு, நீ சொல்ற அடையாளம் எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு மனுஷன் நீங்கிறாரு, அவர் மலையில தான் நீப்பாரு, மலையிலேருந்து ஒவ்வொரு நாளும் இரவேல வந்து கீழே இறங்கி அழுவாரு, அழுவுறையில சொல்லுவாரு புலம்பி புலம்பி, அல்லாஹ் கிட்ட நான் நரகவாதி ஆவித்தனா, நான் நரகவாதி ஆவித்தனா, அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா, மீட்டி மீட்டிட சொல்லி அழுது கொண்டுதான் நீப்பாரு, அவரை நீங்க கேட்கிறீங்களோ தெரியான்னு சொன்ன. வந்தவங்களுக்கு விளங்கிட்டு நாங்க தேடுறது ஸஅலபா இவர் தான். ஒளிஞ்சிந்து பாக்குறாங்க, இவர் வளமைய போல இரவுடைய நேரம் கீழே வாராரு, வந்து அழுகுறாரு அழுகுறாரு அழுகுறாரு. கிதாபுல உலமாக்கள் எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட அழுகைய பார்த்து உமர் ரலியல்லாஹு அழுக வாரமாயாரு. அவ்வளவு கழுதாங்க. ஏன்? ஒரு ஹராமான பார்வை பார்த்து பட்டுட்டு 40 நாளைக்கு மேலால் அழுதாங்க. சொன்னாங்க ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ் உங்கள பாவத்தை நிச்சயமா மன்னிப்பான், நீங்க நரகவாதி ஆக மாட்டீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மாராயம் சொல்லிக்கிறாங்க, நீங்க வாங்க போயிட்டு நபி அவங்களை சந்திப்போம் சொன்னாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹபீபுடைய முகத்தை பார்க்க வெட்கமாயிக்கணும், அந்த ஸ்ரீதேவி முகத்தை பார்க்க எனக்கு சரியான வெட்கமாயிக்குது, நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு கண்ணை பாதுகாக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைப்போக்கள் என்னைய கூட்டி கொண்டு போறீங்களான்னு கேட்டாங்க. சென்னா வாங்க கூட்டிட்டு போவோம். தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் 3 பேரும் பேர் இமாம் ஜமாத்துல சேர்றாங்க. ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அப்படியே இமாம் ஜமாத்துல மயக்கம் போட்டு புழுறாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அப்படியே அவங்களுடைய தொடையில வச்சு கேட்கிறாங்க, ஸஅலபா ஏன் இப்படி செஞ்சீங்க?
சொன்னாங்க, யார சூழல்லாம் என்னையால பாவம் நடந்தது, யார சூழல்லாம் ஒரே ஒரு தடவை தான் இந்த உலக வாழ்க்கையில வாழ போறோம், இந்த வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சா அவங்களோட ஈக்கிறதுல அர்த்தம் இல்லை, யார சூழல்லாம் அல்லாஹ் என்னைய நரகவாதி ஆக்கிட்டானோ தெரியா, அல்லாஹ் என்னைய கபூல் செய்வானோ இல்லையோ தெரியா என்ற கவலையை சொல்லி சொல்லியே மௌத்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க, என்ன பாவம் நடந்துச்சு இந்த சஹாபியுடைய கையா? பாவம் நடந்தது ஒரு பார்வையால, ஆனா உள்ளத்துல வந்த கவலை, உள்ளத்துல வந்த மனப்பக்குவம். ரலியல்லாஹு என்ற வார்த்தை அவங்க உலகத்துல சும்மா எடுக்கல. சஹாபாக்கள் ஏசக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாப்போம். சும்மா ரலியல்லாஹு என்ற வார்த்தை வரல. அவங்களோட வாழ்க்கைக்கும் எங்கட வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு. லேசா உலகத்துல வாழல்ல, அமல செஞ்சுட்டு பெருமை பேசல, பாவத்தை செஞ்சுட்டு பெருமையா பேசல, கவலைப்பட்டாங்க உலகத்துல. அந்த கவலை எங்கட உள்ளத்துல வாலிப வயதுல ஈந்திச்சா ஈக்கிதான். சிந்திச்சு பாப்போம். ஏன் இந்த வாலிபத்தை மிகப்படுத்தி பேசுறோம் தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய வரலாறு நாங்க சஹாபாக்கள், தாபிஊன்கள், சஹாபாக்கள் மட்டும் நாங்க பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அதுக்கு பின்னால வந்த தாபியூன்களுடைய வரலாறு, தபூ தாபியீன்கள், எங்கட மூத்த உலமாக்கள், சலபுகள், அவுலியாக்கள் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எவ்வளவு பக்குவமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போறாங்க. இஸ்லாமிய வரலாறு கொஞ்சம் எடுத்து பாரு, இஸ்லாமிய வரலாறு கொஞ்சம் நீட்டி பாரு. உலக வரலாறுல எங்களுக்கு தெரியும், அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சிலவங்களுக்கு தெரியவாய். சிந்து சமவெளி நாகரீகம் என்று ஒன்று இருந்துச்சு. சிந்து சமவெளி நாகரீகம். இந்த சிந்து சமவெளி நாகரீகம் என்ற இந்த காலத்துல பாகிஸ்தான் நாடு, இதுக்குதான் சொன்னது சிந்து சமவெளி நாகரீகம் என்று சொல்லி. இந்த சிந்து சமவெளி பாகிஸ்தான் நாட்டை அந்த காலத்துல ஒரு மனிதன் கைப்பற்றினாரு. தனியா போராடி தனியா யுத்தம் செஞ்சு மீட்டெடுத்தார் ஒருத்தர், இஸ்லாமியர், கலிமா சொன்னவர். 7 தாபிஈன்கள்ல மிகவும் பிரபல்யமான ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரன். இவருடைய மாமி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க யார்? முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ். அவங்க இந்த பாகிஸ்தான் நாட்டை, சிந்து சமவெளி நாகரீகத்தை மீட்டெடுக்கக்கூடிய நேரம் வயது என்ன தெரியுமா? 17 வயசுல ஆட்சிக்கு போனோம். எத்தனை வயது? 17 வயது ஆட்சி. தனியா மீட்டெடுத்தாங்க. ஸ்பெயினுடைய ஆட்சி 900 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி. யாரு கைப்பற்றினது தெரியுமா? தாரிக் இப்னு ஜியாத் என்று சொல்ற 17 வயது வாலிபன், 17 வயது முஸ்லிம் வாலிபன் தனியா மீட்டெடுத்தான் ஸ்பெயின. இஸ்லாமிய ஆட்சி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைசாந்தியா பேரரசு, இதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாரு. பைசாந்தியான்னு சொல்றேன், டர்க்கியுடைய தலைநகரம் இஸ்தான்புல். இஸ்தான்புலுடைய பழைய பெயர் தான் அது, பைசாந்தியான்னு சொல்றேன். இந்த இஸ்தான்புல் நகரத்தை தனியா மீட்டெடுத்தவர் தான் முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் ரஹ்மஹுல்லாஹ். மீட்டெடுக்கக்கூடிய நேரம் வயது 23. நான் ஏன் இந்த வரலாறுகளை பேசுறேன் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க. எங்கட இந்த காலத்துல நாங்களும் அதே இஸ்லாத்தை பின்பற்றி தான் நீக்கிறோம். சட்டங்கள் மாறுபடவே இல்லை. அதே சட்டம், அதே இஸ்லாம், அதே நபி, அதே இறைவன், அதே மார்க்கத்துல தான் நானும் நீங்களும் நீக்கிறோம். அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு வாலிபன், 17 வயது வாலிபனுக்கு ஒரு நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய சக்திய அல்லாஹு தஆலா கொடுத்து வச்சிருந்தான். என்ற காரணம் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராயிடுச்சு. இந்த காலத்துல நாட்டை மீட்டெடுக்கிறல்ல, நிக்கிறதுக்கு சீவன் இல்லாம எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறான். இந்த வார்த்தையை பிழை எடுக்க வாணும், தவறா எடுக்க வாணும், கோவிக்கே மானம். கோவிச்சா எனக்கு நஷ்டமும் அல்ல. ஏன்னா மிம்பர் மேடைகள்ல உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல வாழ்ற எத்தனையோ வாலிபர்கள் ஒன்றையும் சாதிக்கலாத நிலைமையில இருக்கிறாங்களா இல்லையா? 17 வயது என்றது ஓலெவல் முடிச்ச அடுத்த வருஷம் ஒரு நாட்டுடைய ஆட்சியை மீட்டெடுக்கக்கூடிய அளவு சக்தி சென்றார். இந்த காலத்துல வாலிபர்களுக்கு நூறானி காயிதாவுடைய சரியான மொழிச்சல் தெரியா. 15 வயசு கேட்ட 5 நேரம் தொழுகிறேன், 5 நேரம் தொழுகையில பாத்தியா இன்னும் முறையா ஓத தெரியா.
அத்தஹியாத் 3 பகுதிகள், இன்னும் பாடம் இல்ல. கேட்டா வேண்டிய சாதனை செய்ய ரெடி. இங்கே அங்க அங்கே நீங்க ஒரு மலையொண்ட தூக்கி அங்கால வைக்க ரெடி, வேண்டிய சாதனைக்கு ரெடி. ஆனா இஸ்லாத்துல சொல்லப்பட்ட வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பார்த்தா அவன் செய்த சாதனைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு மக்காலேந்து மதீனாக்கு போனது ஒட்டகத்தில் அல்ல, குதிரையில் அல்ல, கழுதையில் அல்ல, பஸ்ல போனாங்களா. வரலாறு வார நடந்து போறான். 13-14 வயது வாலிபன் நடந்து போறாங்க மக்காலேந்து மதீனா. போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய தூரம். 160-170 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுற அந்த பெரிய பஸ்ல போனாலும் 5 ஹவருக்கு குறைவா போயிட்டு சேர கஷ்டம். அவ ஒரு வாலிபன் நடந்து போனார் என்றா உள்ளத்துல எவ்வளவு ஈமானியம் செய்யும், உடம்புல எவ்வளவு சக்தி ஈகணும். ஏன் இந்த காலத்துடைய வாலிபர்களுக்கு ஒன்றும் செய்யலாம், ஏன் சாதிக்கலாம்? இங்கேருந்து அடுத்த ஓட்டுக்கு அவனுக்கு நடந்து போகலாம், பள்ளிக்கு நடந்து வர்றதுக்கு சீவன் இல்லை அவனுக்கு. சரியான வருத்தம், சரியான வேலெல்லாம் பிடிக்குது. ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர குறைச்சு பேசல, உள்ளத்துல இருக்கிற கவலையில பேசல. ஏனென்றா இந்த வாலிபர்களுக்கு இஸ்லாம் தெரியா, அதிகமானவங்க இஸ்லாம் தெரியா. இஸ்லாம் தெரியாம சுற்றினான் எங்கட வாலிபர்களுடைய நிலைமை இப்படியே இருக்குது, திசை மாறி போகுது. கவலை. இந்த காலத்துல வாலிபர்களை பிடிக்க இயலாத காரணம் அதிகமான ஒவ்வொரு பாவத்துல, குறிப்பாக பல வாலிபர்கள் ஒரு குறிப்பிட்ட பாவம் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மது பாவனை அது புதுசா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவுடைய தகவல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க 2024-25 ஆண்டு. வெளியிட்டிருக்கிறது யாரு? NDDCB என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்ரீலங்கால. NDDCB என்றா தி நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டு. இவங்க தான் போதை வஸ்துக்கள் மது பாவனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று ஸ்ரீலங்கால இயங்கு. NDDCB என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோல் போர்டு ஒன்று. இவங்க ஒரு தகவல் அறிக்கை ஒன்று போட்டிருக்கிறாங்க. 2024 ஆண்டுல இருந்து 25ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் அரஸ்டாவினவங்க கைது செய்யப்பட்டவர்கள், எதால போதை வஸ்துக்களால மாத்திரம் கைது செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் 4.5 லட்சத்துக்கு மேல. சும்மா ஆயிரக்கணக்கு அல்ல, 4.5 லட்சத்துக்கு மேல. இதுவரைக்கும் 2025 ஆகஸ்டுடைய மாதம் வரைக்கும் தகவல் சொல்லுது 4.5 லட்சத்துக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிலையும் குறிப்பாக அதிக அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு காலத்துக்கும் அந்த தகவல் வெளியிடல, ரகசியமா தான் வச்சுனா கவர்மெண்ட்ல. ஆனா இப்ப வெளியிட்டாங்க, அண்மையில சொன்னாங்க தகவல் அறிக்க. அந்த 4 லட்சம் பேர்ல 2,30,000 பேர் மாணவர்கள், பாடசாலையில கற்கக்கூடியவர்கள். இன்னொரு அதிர்ச்சி தகவல், அதுல 1-2 பேர் தூக்கு தண்டனைக்கு தகுதியான மாணவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணம் சிந்திங்க. நான் பேசுறத நல்ல ஆழமாக கேளுங்க, சிந்திங்க, யோசிங்க. ஏனென்றா எங்கட முன்னால எங்கட பிள்ளைகள் ஈக்கிறாங்க, எங்கட மாணவர்கள் ஈக்கிறாங்க, எதிர்கால சமுதாயம் ஈக்குது. உள்ளத்தால கல்வால சிந்திங்க பேசுற விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜெயில இதுவரைக்கும் சிறையில 60% கைதிகள் யாருண்டா இந்த மது பாவனைக்கு அடிமையானவர்கள் தான். 60% அவங்க தான். ஜெயில இடம் பற்றாக்குறை ஆவிது. அந்த அளவுக்கு மது குடிக்கக்கூடியவர்கள், மது பாவனைக்கு அடிமையானவர்கள், போதை வஸ்துக்கள் பாவிக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அதிலையும் குறிப்பாக கனபிஸ் என்றா அதிகமானவங்களுக்கு தெரியா, கேஜி என்றா தெரியும், கஞ்சா. இந்த கனபிஸ் பாவிக்கிறவங்க மட்டும் 33.1%, ஒரு வருஷத்துல 75,600 பேர், 75,600 பேர் ஜெயில இருக்கிறாங்க. அதே போல ஹெரோயின் பாவிக்கிறவங்க
32.9 75,100 பேர் ஜெயில இருக்கிறான். மெத்தம்பிட்டமைன் அதிகமானவங்களுக்கு தெரியும். இதனுடைய சரியான பேர் ஈசான். ஆனா பேர் வச்சுக்கிறாங்க ஐசென், கிறிஸ்டல் என்று வச்சுக்கிறாங்க. இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போத வஸ்த பாவிக்கிறவங்க 29.8%, 68,130 பேர் ஜெயில இருக்கிறாங்க. இது ஸ்ரீலங்காவுடைய தகவல் அறிக்க ஒரு வருடத்துக்குள்ளால ஜெயில இருக்கக்கூடியவங்களுடைய பட்டியல். அதே போல பொதுவான சில போத வஸ்திகள். முதலாவது டொபாக்கோ, சிகரெட் குடிக்கக்கூடியவர்கள். சிகரெட்டாக இருந்தாலும், பீடியாக இருந்தாலும், சுருட்டாக இருந்தாலும், ஹர்பல் சிகரெட்டாக இருந்தாலும், என்னென்ன பெயர் வச்சிருக்கிறவங்களோட புகையை ஊதுறதுக்கு எல்லா பெயர் வஸ்துக்களும் அது ஹராம். குல்லு முஸ்கிரின் பஹுவ ஹராம். போத தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். அது கலீலுஹு கசீருஹு, அதிகமா எடுத்தாலும் சரி கொஞ்சமா எடுத்தாலும் சரி ஹராம் ஹராம் தான். ஹராம், சந்தேகம் இல்ல. சிலவ கேட்கிற சிகரெட் எப்படி ஹராம்? அந்த பத்துவாவை மிம்பரில் எனக்கு பேசலாம். தெரிஞ்சு கொள்றவங்க இன்ஷா அல்லாஹ் டைம் ஒன்று எடுத்து வாங்க. அது ஏன் ஹராம் என்பதாக விளங்கப்படுத்துறோம். சுருக்கமா சொல்லணும்னா மனிதனுடைய உடலுக்கு தீங்கு, கேடு, ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா மனிதனுடைய உயிரை கொள்ளும். இந்த காலத்துல விழக்கூடிய ஜனாதாக்கள்ல கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. காசஸ் ஆஃப் டெத் ஒன்று எழுதுவாங்க. டெத் ரிப்போர்ட்ல கொஞ்சம் பாருங்க. மரணம் நிகழ்ந்த திகதி, நிகழ்ந்த இடம், மரணத்துக்குரிய காரணம், காசஸ் ஆஃப் டெத், இது என்ன போட்டீங்கன்னு பாருங்க. 60% ரிப்போர்ட்ல ஈக்கிறது ஹார்ட் டிசீஸ். இந்த ஹார்ட் டிசீஸ் ஏற்பட காரணம் புகையிலை, வேறொன்றும் அல்ல. நான் ஒவ்வொரு தகவல்ல எடுத்ததுக்கு பின்னாலேன்னு பேசுறேன், சும்மா பேசவும் அல்ல. ஸ்ரீலங்கால மாத்திரம் ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. 30 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு சிகரெட் பாவினையில் இருக்கிறாங்க. ஆல்கஹால், மது குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க 25 லட்சம் பேர் சாராயம் குடிக்கிறாங்க. கஞ்சா பாவிக்கிறவங்க 3,50,000 பேர் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஹெரோயின் 1 லட்சம் பேர் ஹெரோயின் பாவிக்கிறாங்க. 50,000 பேர் ஐஸ் பாவிக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல கவலை 20 to 29 வயசுக்குள்ளால இருக்கிற வாலிபர்கள் 54.4%. 19 to 26 வயது வரைக்கும் உள்ளான வாலிபர்கள் பேலன்ஸ் இருக்கிற 36%. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், UNDP ரிப்போர்ட் இப்ப தெளிவா சொல்லுது, ஸ்ரீலங்கால ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் இயர்லி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது 2023 சொல்லப்பட்ட ரிப்போர்ட். ஒரு வருஷத்துல 20,000 பேர் மது பாவினையால இறந்து கொண்டு போறாங்க, மௌத்த சந்திக்கிறாங்க. 20,000 பேர். இப்ப 2025 ரிப்போர்ட்ல எடுத்துக்கிறான் கிட்டத்தட்ட 45 பேர் டெய்லி மரணம், ஒவ்வொரு நாளும் இந்த மது பாவனையால மரணத்தை சந்திக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கவலை எங்கட தலையெழுத்து. மிம்பர்ல இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமைக்கு நாங்க உள்வாங்கப்பட்டி. கவலை எங்கட தலையெழுத்து. எவ்வளவு ஹுர்மத்தான இடம், எவ்வளவு கண்ணியமான இடம். அந்த கண்ணியமான இடத்துல நின்றுட்டு இந்த கன்றாவி எல்லாம் பேச வேண்டிய ஒரு நிலைமையில நாங்க எல்லாம் முகம் கொடுத்தி உலமாக்க. அந்த அளவுக்கு சமூகம் ஒரு சீரழிஞ்ச நிலைமைக்கு வைத்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யஹூதி நஸ்ரானிகளுடைய குடியில வாலிபர்கள் மாட்டிக்கிறார். வெளியே கொண்டு வரது சரியான கஷ்டமான நிலைமை. ஒன்றையும் சாதிக்கலாம். உடலியல் எவ்வளோ பிரச்சனை, புற்றுநோயோனுமா, கல்லீரல் நோய், இதய நோய், நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீர பாதிப்பு, மூச்சு திணறல், கொஞ்சம் தூரம் நடக்கலாம் இழக்கிறான். ஏன்? மது பாவனை கதிம, போத வஸ்து பாவிக்கிறது கூட. அதனால கஷ்டம், உளரீதியான எவ்வளவு பிரச்சனை. தானா பேசுறானோ, சிலவங்களை பாருங்க தானா பேசி கொண்டிருப்பான். மது பாவிக்கிறவன்
போத வஸ்து பாவிக்கிற தானா பேசுவான். மன குழப்பம் நீக்கும், சரியான பயம், எந்த நேரத்துல போலீஸ் வந்தனே பிடிப்பானோ தெரியா, சந்தேகம், மனச்சோர்வு, கவலையாதான் நீப்பான், சோம்பலாதான் நீப்பான், சிந்தன திறன்ல குறைபாடு, ஞாபக மறதி கூடும், வேண்டிய பாவம் செய்ய ரெடியாகுவான், வேண்டியத்தை வித்து சரி அடிக்கணும் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுறான். ஏன்? காரணம் ஒன்றுதான், இந்த மதுபாவம். அதுதான் 1400 வருஷத்துக்கு முன்னாலே குர்ஆன் சொல்லிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ர், நிச்சயமாக சாராயம், போத வஸ்திகளே, இது ரிஜிஸ், ஒரு நஜீஸ் என்று குர்ஆன் சொல்லுது. மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு வேலை என்று குர்ஆன் சொல்லுது. ஃபஜ்தனிபு, தவிர்ந்துக்கோங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், தவிர்ந்து கொண்டா வெற்றியாளர்கள் ஆவீங்க, தவிர்ந்து கொள்ளாம வெற்றியாளனாக ஏலாம் சமூகத்தில். அதனால நான் இந்த கழுத்தர் ஏரியா மக்களுக்கு ஒரு பெரியோர் அட்வைஸாக, ஒரு உபதேசமா சொல்றேன். நாங்க பெரியோர் சவாலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெரியோர் சவால். இந்த கழுத்தர மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அழகான ஊர், ஒரு கண்ணியமான ஊர், அதிகமாக முஸ்லிம்கள் சொரிந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. எவ்வளவு பேர் எல்லாம் நல்ல இன மத பேதம் இல்லாம அன்பாக பண்பாக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஊர். இந்த கழுத்தர டிஸ்ட்ரிக்ட் உடைய கொஞ்சம் ட்ரக் மது பாவனை எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் விசாரி. இதுல ஒரு கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்கிறான். அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் 2025 ஜூலை இந்த கழுத்தர மாவட்டத்துல 2025 ஜூலை மாதம் வரைக்கும் 1,22,913 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மது பாவனையில மாட்டினோம். விசாரிச்சு பார். அதுல ஹெரோயின் 928 கிலோ பிடிக்கப்பட்டிருக்கிறது, கைப்பற்றப்பட்டிருக்கு. கஞ்சா 11,192 கிலோ, ஐஸ் 1,396 கிலோ. 2024 வரைக்கும் 68.2% கஞ்சாவால அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறான், கைது செய்யப்பட்டிருக்கிறான். 1574 பேர், ஹெரோயினால 574 பேர், ஐசால 109 பேர். நான் சொல்லவான என்ன தெரியுமா, கழுத்தர மாவட்டத்துடைய தகவல் அறிக்கை. இப்பதான் உங்களோட சமூகத்துல, உங்களோட ஊர்ல, உங்களோட மாவட்டத்துல தலை தூக்கி கொண்டு வருவது. ஐஸ்ல 109 பேர் தான் இதுவரைக்கும் ஜூலைல மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது. இங்க ஈக்கக்கூடிய மஹல்லா ஒவ்வொன்றுக்கும், நிர்வாகத்தில் ஈக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், ஊர்வாசிகள், மஹல்லா வாசிகள், குடும்பம், சமூகம் ஒவ்வொருத்தருக்கும் இது பெரிய ஒரு சவால். இதை நாங்க தலை தூக்க விட்டுறல. தலை தூக்க விட்டீங்களா பின்னுக்கு பெரிய ஒரு கவலையான செய்தி வரும். இந்த ஊர் பிழையான ஒரு விடயமாக முன்னுதாரணமாக எடுக்கப்பட்டு இன்னொரு இடத்துல பேசப்படும். அதனால ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க. முதலாவதாக நிர்வாகம் முடிவெடுங்க. நிர்வாகிகள் யாரும் தவறா எடுக்க வாணும். நான் இதுக்கு போற இந்த மிம்பர்ல எனக்கு குத்துபா தந்தாலும் சரி, தராட்டியும் சரி, அது பிரச்சனை அல்ல. இங்க நிர்வாகிகள் முடிவெடுங்க. சிகரெட் விற்கிறவனுக்கு நான் ஹோட்டல் கொடுக்கறல்ல. சிகரெட் விற்கிறானா சொல்லி நிப்பாட்டுங்க. அவன சொல்றான் ஏண்ட சொந்த, இது ஏண்ட சொந்த விருப்பம். சொந்த விருப்பமா? இங்க சந்தூக் எடுக்க வாரல்ல, இங்கதானே கல்யாணம் முடிக்க லெட்டர் எடுக்க வரணும், இங்க வரையலாம். அவனுக்கு அப்படி ஒரு அதிகாரம் ஈக்குதா ஹோட்டல்காரனுக்கு? எங்களுக்கு என்ற ஒரு அதிகாரம் ஈக்குது. நிர்வாகிகளுடைய தன்மை வலம் எஸ்ஸ இல்லல்லா, அல்லாஹ்க்கு பயந்து நிர்வாகம் செய்யுங்க. எவனுக்கும் பயந்து நிர்வாகம் செய்யறல்ல. அங்க போன அவன சப்போர்ட் வைத்திரும், அவனுக்கு கிடைக்காது எல்லாம். ரெண்டாவது அதெல்லாம் ஒரு சைட்ல தூக்கி வைங்க. ஏனென்றா போதையுடைய பாதை சிகரெட் தான். போதைக்கு வழிவகுக்கிற பாதை ஆரம்பம் சிகரெட். நிப்பாட்டுங்க, இதை நிப்பாட்டுங்க. பெய்த்து சொல்லுங்க, மஹல்ல ரீதியா சந்தீங்க, பெய்த்து தடுங்க. பைப்புட தேவையில்ல. ஏன் பைப்புடணும்? ஏன் தடுக்காம இருக்கிறோம்? ரெண்டாவது கடமை மஹல்லா வாசிகளுக்கு. எங்க ஊர்ல எப்படி ஒருத்தர் நீக்கிறான்டா, குடும்பத்துல எப்படி ஒருத்தர் பாவிக்கிறான்டா, தைரியப்பட்டு சொல்லி கொடுங்க. இவன் விஷயத்தை மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. இவனுக்கு தகுதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படணும். இவனை காட்டி கொடுங்க. சமூகத்துல ஒளிச்சு வைக்கலாம்.
பாவம் புடிச்சு போய் உள்ளுக்கு வைத்துடுவான். உள்ளுக்கு போட தேவையில்ல, கொண்டு போய் மறுவாழ்வு மையங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய மசீதுகள் இருக்குது. இவன் ஒப்படைங்க கொண்டு போயிட்டு 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் இவன் ட்ரீட்மெண்ட் வைக்கட்டும். எல்லாத்தையும் முட்டு திரும்பி வரணும் நல்ல பிள்ளையா. இல்லாட்டி கழுத்தறையில பொன்தாரல்ல, கழுத்தறையில நாங்க பொன்தாரல்ல. இப்படி ஒரு சட்டத்தையும் கொண்டு வரையலாம். ஏன் கண்டும் காணாதமா ஈகிறோம்? சிலவனுக்கு பயம், பேசலாம். ஒரு சின்ன 3 மகல்ல பெரிய ஜும்மா பள்ளிகள் 3 பள்ளிகள் இருக்குது. இதுக்குள்ளால நாங்க ஒரு முயற்சியோடு செஞ்சா எங்கட ஊருக்குள்ள தடுக்கலாம். முயற்சி செய்வோம். எவ்வளவு இடங்கள முயற்சி செய்யப்படுவது. அண்மையில கூட அக்கறை பற்று அந்த ஊர்ல இருந்து ஒரு லெட்டர் பேட் வாசிச்சோம். உங்களோட பொன் கேட்டு வைக்கிறாங்க, பொண்ணு அதாவது மாப்பிள்ளைக்கு கடிதம் கேட்டு போகக்கூடிய நேரத்துல உன மாப்பிள்ளைக்கு இந்த பழக்கம் எல்லாம் நீங்குது, மறுவாழ்வு மையத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனுடைய சர்டிபிகேட்டை கொண்டு வந்தாங்க. அப்பதான் உங்களுக்கு நற்சான்றிதழ் சர்டிபிகேட் நாங்க தருவோம் என்பதாக அக்கறை பற்று மஸ்ஜிதுடைய ஒரு நிர்வாகம் கடிதம் கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் எங்களுக்கு செய்யல கண்ணியமிக்கவர்களே? ஏன் சமூகத்திலே நாங்க வச்சு கொண்டிருக்கிறோம்? என்னோட குடும்பத்திலே மொத்தம் இருந்தா கண்டும் காணாத மைக்கவான் அவன் நாசமா போய்த்தான். சிலவன் அப்படியே உத்துரு, அவன் போனா போட்டும், அவனை இப்போ திருத்தேலும் திருத்துற முறை எங்களுக்கு தெரியா. நாங்க தான் இவங்களை லூஸ் விட்டுட்டோம். என்னதான் பேசினாலும் யாரும் தவறா எடுக்க வானம். அதிகமான பிள்ளைகள் வழி தவறி போறதுக்கு முதன்மையான காரணம் பெற்றோர். உம்மா வாப்பட அதிகப்படியான செல்வம். ஒத்தன் இப்படி மது பாவிக்கிறானா, தேவையில்லாத பாவினையில ஈக்கிறானா, செருப்பால் அதிகம் அவனுக்கு. ஷரியத்துல பிழை என்று சொல்லிக்கான், சொல்லப்படல. அவனுக்கு அதிக திருத்துங்க, திருத்தினா திருந்துவான். இந்த வயதுல தாய் தந்தைகிட்டால் அடிபடாட்டி பின்னுக்கு ரோட்ல போற எல்லாத்துக்கிட்டாலே அடிபடுவான். இது புண்படுத்துற அல்ல, இவனை பண்படுத்துற. ஒரு மாப்பிள்ள விசாரிக்கிறதாக எவ்வளவு விசாரிக்க வேண்டியதை. நல்ல டிப்டப்பா உடுத்துக்கொண்டு நீக்கிறான், பார்த்தா ஐஸ் அடிக்கிறான். டிப்டப்பா தான் நீக்கிறான், போத வஸ்து பாவிக்கிறான். விசாரிச்சு கொள்ள இயலாத நிலைமை. எவ்வளவு இடங்கள்ல கவலை அதிகமான முடிக்கிறான். மது பாவன் உள்ளவனுக்கு போதை வஸ்து பாவின் உள்ளவனுக்கு முடிச்சு கொடுக்குறான். முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நான் மட்டும் குடிச்சா குடும்பத்துல பிரச்சனை வரும், வைப் இதாக்குவான், வைப்புக்கும் சேர்த்து பழக்கிறான். நான் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை இடங்கள், தேவைண்டா தனிப்பட்ட ரீதியாக வாங்க, நான் குறிப்பிட்டு சொல்றேன். நாங்க கண்ணால பாக்குற சுட்டி தான் பேசுறோம், எவ்வளவு விஷயங்களை விசாரிக்கிற சுட்டி தான் இதெல்லாம் சொல்றோம். அதனால அந்த நிலைமைக்கு உங்களோட ஊர் இடம் கொடுத்துடவாங்க. அதனால கொஞ்சம் தேடுங்க. எத்தனை பேர் இதுக்கு அடிமையா வீக்கிறாங்க? ஏண்ட குடும்பத்துல வாலிப்பனி தான் பின்னு கால போங்க, தேடுங்க. அவன் உடவான், கை விட்டுடவான், அப்படி பேசுற விட்டுறவான். மறுவாழ்வு மையத்துல கொண்டு போய் ஒப்படைங்க. தகுதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். போதை வசதி இளைஞர் சமுதாயத்தை பாதுகாப்பு. ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏன் போதை வசத்தை பத்தி பேச சொல்றார்? ஏனென்றா தலை தூக்கி ஆடிக்கொண்டீங்க. கலம்பு சிட்டியில மட்டும், கலம்பு மாவட்டத்துல மட்டும் சுபஹானல்லாஹ் அவ்வளவு முயற்சிகள் நடந்து கொண்டே இருந்தாலும் சரியான கஷ்டமான ஒரு நிலைமை. முயற்சி நடக்காம இல்ல, நடக்குது. இதை யாரும் ஆதரிக்கிறல்ல, விரும்புறல்ல, தடுக்க முயற்சி செய்யற கஷ்டம். ஒருத்தர் மட்டும் முயற்சி செய்யலாம். மஹல்ல ரீதியா முயற்சி செய்யுங்க, குடும்பம் ரீதியா முயற்சி செய்யுங்க, சமூக ரீதியா முயற்சி செய்யுங்க. நிச்சயமா இந்த பாவினையை தடுக்கலும். பின்னுக்கு வளரக்கூடிய எங்களுடைய இளைய சமுதாயத்தை இந்த பாவனைக்கு நிச்சயமாக பாதுகாக்கலும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.